நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இது மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு மயிலை மீடியா சார்பாக உங்களை மயிலை கமருதீன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவராக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆளுங்கிற அந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பள்ளிவாசல்கள் இருக்குது. அந்த பள்ளிவாசல்களின் மூலமாக வருமானங்களும் நிறைய வருது. இந்த வருமானங்கள் மூலமாக அந்தந்த ஏரியா அந்தந்த மொஹல்லாவாசிகளுக்கு அந்த வருமானங்கள் மூலமாக ஏதாவது பயன் இருக்குதா, அல்லது அந்த மொஹல்லாவாசிகள் அந்தந்த இடங்கள்ல அவங்க மேம்பட்டு இருக்கிறாங்களா, அல்லது ஒவ்வொரு மொஹல்லாவிலையும் ஏழ்மையானவங்க இருப்பாங்க. ஆமா, வாடகை கொடுக்க கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத நபர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏழ்மையான மக்களுக்கு இன்னைக்கு பள்ளிவாசல்கள் செயல்படுதா? அதாவது இந்த பள்ளிவாசல்கள் மாற்று மத மக்கள் கூட உதவி செஞ்சிருவாங்கப்பா. சுனாமி காலம் வந்தா இல்ல மழை பெஞ்சா பள்ளிவாசல்ல தங்குங்கலாம் கூட ஏதோ சொல்லிடுவாங்க. அதை நம்ம பாக்குறோம். ஆனா தன்னுடைய சமுதாய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்களான்னு கேட்டா அது சொற்பமான பள்ளிகள் தான். ஏதாவது எப்பமாவது அறுதலா கேள்விப்பட்டா உண்டு. அறுதலான்னு சொன்னா ஒரு அதிசயமா இந்த பள்ளி இது செய்யுது, பைத்துல் மால் நடத்துது, அந்த உதவி செய்யுது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறது. மெயினான இவங்க செய்யக்கூடிய பெரிய உதவி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த 27ஆம் கிழமை வந்தா நோம்புல அப்ப என்ன செய்யறது, எல்லாத்துக்கும் பிரியாணி ஆக்கி போடுறது, நோம்பு வந்தா நோம்பு கஞ்சி கொடுக்கறது. புரியுதா? இந்த கடைசி 10 நாள் அது கூட அந்த ஏரியா வசதியில கலெக்ஷன் பண்ணி தானே போடுறாங்க. ஆமா, கலெக்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. அதையே ஒரு பெரிய சமூக சேவையாகவும் சமுதாயத்தை முன்னேற்றி விட்டதாக மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. பெருசா நம்ம சாதிச்சிட்டோம்பா. போன ட்ரிப்பு 200 பேருக்கு தான் போட்டு, இந்த ட்ரிப்பு 300 பேருக்கு போட்டுட்டோம். அப்படி ஏறிடுச்சு, சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம சிறப்பா செயல்பட்டு அவங்களே தோலை தட்டிக்கிட்டு அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க ஒரு உதவிகள் செஞ்சிருக்காங்களா அது இல்ல. பெருவாரியா மக்கள் அந்த குறைகள் சொல்லதான் செய்யறாங்க. அது என்ன காரணம்னா, இவங்க ஒரு முகல்லால இருக்காங்கன்னு சொன்னா அங்க இந்த ஏழ்மை நிலையில இருக்கிற மக்களை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், கணக்கெடுக்கணும். பள்ளியில அதை பராமரிக்கணும். புரியுதா? எல்லார் பேரையும் பதிவு பண்ணணும். அதுல பணக்காரங்க பேரு, அதாவது சக்காத்து கொடுக்கறவங்க பேரையும் அது பெறுகின்ற நபர்களையும் இதை செய்யணும், கணக்கெடுத்து வச்சிருக்கணும். இன்னாரு இதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, இல்ல கொஞ்சம் என்ன அப்பர் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி தகுதி வாரியாக அவங்க பிரிச்சு வச்சிருக்கணும். அப்ப இவங்களுக்குடைய தேவைகள் என்னன்னு சொல்லி அந்த பிராக்கெட்ல போட்டு வைக்கணும். இவருக்கு வாகனம் தேவை, அப்ப அங்க வாகனம் தேவைப்படுது. இவருக்கு நல்ல வேலை தேவை அப்படின்னு சொல்லி அந்த குறியீடுகளையும் வச்சு அவங்க ஒரு இது பராமரிச்சாங்கன்னா, இதுல சில பேர் சில செல்வந்தர் இருப்பாரு, அவர் நல்ல வேலைக்கு ஆள் தேவைன்னு அவருக்கு இருக்குன்னு நினைப்பாரு. நல்ல ஆள் அவருக்கு கிடைக்க தேடிக்கிட்டு கிடப்பாரு. ஆனா இங்க நல்ல ஆளுங்க நிறைய இருக்கும், அந்த பட்டியல் பராமரிக்கிறதுனால தெரியாது. அப்போ ஒரு பள்ளிவாசல்ன்றது எப்படி இருக்கணும்னா, சுருக்கமா ரசூலா காலத்துல அப்படிதான் நடந்தது. அதுதான் அந்த பகுதியுடைய தலைமை செயலகம். ஆமா, புரியுதா? எல்லா நல்ல காரியங்களும் அந்த பள்ளிவாசல வச்சுதான், பேசா வச்சுதான், மையமா வச்சுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி ரசூலா காலத்துல அந்த வறுமை கோடு கீழே உள்ளவங்க எல்லாம் பள்ளிவாசல் நாடி தானே உதவிக்காக வருவாங்க. உதவிக்கு அங்கதான் கேட்டிருக்காங்க. நம்ம அதிசயம் அப்படிதான் வருது. பள்ளிவாசனுடைய ஒரு மூலையில பேரிச்சம்பழங்களும் கோதுமைகளும் கிடக்கும். ஹதீஸ்கள்ல பாக்குறோம். ஆமா, அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு பள்ளிவாசல் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் அப்படிங்கிற ஒரு ரீதியில ஆயிடுச்சு. ஆமா, பள்ளிவாசல வச்சு வருமானம் பாக்குறாங்க நிறைய. அந்த வருமானங்கள் மக்களுக்கு பயன்படுதான்னு சொன்னா மக்களுக்கு பயன்படல. இல்ல, பள்ளிவாசல்ல எல்லா பள்ளியிலும் வருமானம் பார்க்கப்படுகின்றதா என்பது வருமானம் உள்ள பள்ளிவாசல், அந்த வருமானம் இல்லாத வெறும் செலவினங்கள் மட்டும் உள்ள பள்ளி இருக்கு. சில பள்ளிவாசல சந்தையே வராது. எல்லாம் 100க்கு 1 2 அதை விட்டுருவோம். ஆமா, நம்ம சொல்றது அந்த மாதிரி நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய பள்ளிகளை தான் நம்ம பேஸ் பண்றோம். அப்போ இந்த மாதிரி பள்ளிகள்ல நல்ல வருமானம் வரக்கூடிய பள்ளிகளை போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குன்னா, அந்த பெரிய ஊர்ல இந்த பணக்காரர்கள் சொல்லிக்கிட்டு சில பேர் இருப்பாங்க. என்ன பணக்கார ஹாஜியார்கள், அவங்க போய் என்ன செய்வாங்க, அந்த பள்ளியை ஆக்குபேட் பண்ணிக்கிடுவாங்க.
பண்ணிக்கிட்டு அவங்களே பரம்பரை முத்தவழின்னு சொல்லி தாங்களே அறிவிச்சுட்டு காலகாலமா இருப்பாங்க. 15-20 வருஷமா வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஒரு இளம் வயசு பசங்க அந்த ஏரியால உள்ள பசங்களுக்கு வந்து பள்ளிவாசல்ல நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசல்ல ஒரு சீர்திருத்தம் பண்ணணும், சமுதாயத்துக்கு இது மூலமா நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. இவங்களே இருந்துகிட்டு இந்த மாதிரி கோடீஸ்வர ஹாஜியார்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் அந்த வக்போர்டும் இருக்கு. புரியுதா? அந்த தோரணை, அந்த பந்தா, அவங்களுடைய அந்த ஜுப்பா, அந்த தொப்பி, அந்த ஒரு பந்தாவுக்கு வந்து ஒரு தனி ஒரு அந்தஸ்து இருக்கு. அவங்க எல்லாம் போனா வக்போர்டுல அநியாயங்களும் சாதாரண அநியாயம். ஐயோ கொஞ்சம் நஞ்சம் அநியாயம் இல்ல. பள்ளிவாசல்ல வரக்கூடிய வருமானங்களை எல்லாம் அடிச்சு புடுங்கி, ஆமா, பள்ளிவாசல் வந்து வெறும் தொழுகை கூடமான் மட்டும்தான் இன்னைக்கு இயங்குது. பள்ளிவாசலை சுத்தி ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கு. இன்னைக்கு எப்படி ஆச்சுன்னா, சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து நிறைய பள்ளிவாசல்ல வந்து அந்த இருக்கிற இடத்தையெல்லாம் வந்து கார் பார்க்கிங் விட்டுறாங்க. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே விட்டுறாங்க. மாசத்துக்கு பைக் இருந்தா 1000 ரூபாய், ஆட்டோ இருந்தா 1500, கார் இருந்தா 3000. இந்த மாதிரி இப்போ கார்ல கூட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கார் இருந்தா ஒரு ரேட்டு, ஃபாரின் கார் இருந்தா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து வருமானம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வந்து வருமானம் பாக்குறாங்க. எல்லாத்தையும் அவங்க பிடிக்கிட்டு போயிடறாங்க. அது போயிட்டு அந்த பள்ளிவாசலுக்கு எதுவும் பண்றது இல்ல. இமாமுக்கு சம்பளம் கொடுத்துறது, பராமரிக்கக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அதோட அந்த பள்ளிவாசல வந்து 5 லட்சம் ரூபாய் வருமானம்னா 4 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிடுது. 1 லட்சம் ரூபாய் தான் செலவாகும். இந்த மாதிரியான அநியாயங்கள்லாம் நடக்குது. பள்ளிவாசல ஏதாவது தேவை இருந்தா கூட அந்த பகுதி மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அதோடைய வருமானங்கள் சேர மாட்டேங்குது. வந்து இது அது எந்த பிரயோஜனம் இல்லை. இதுன்னு போட்டுக்கிறாங்க, அடக்கத்தலம் போட்டுக்கிறாங்க. ஆனா ஜனாசா வந்து அடக்கம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்குன்னு சில இடம் இருக்கு, அங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப எதுக்கு பள்ளிவாசல்? ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி இல்லையே. ஆமா, எல்லாமே நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல சிந்திச்சு பார்த்தோம்னா அனைத்துமே அங்கதான் நடந்திருக்கு. பஞ்சாயத்து அங்கதான் நடந்திருக்கு, விவாதங்கள் அங்கதான் நடந்திருக்கு. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு சப்ஜெக்டை வச்சு விவாதம் பண்ணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்து அதுல ஏதாவது குறைகள் இருந்தா திருத்தி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே அங்கதான் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்களுடைய போக்குகளை பார்த்தோம்னா அது சமுதாயத்துக்கு ஒரு பங்காவே ஆற்றல. வெறும் இவரை தொழுகைகளுக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படுற மாதிரி வெறும் ஒரு பயன்பாட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதாவது பல நூறு கணக்கான பயன்பாடுகள் இருக்கும் பொழுது அதை கொண்டு வந்து ஒரு பயன்பாட்டுல நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க, பள்ளிவாசல்களுடைய அமைப்புகளை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதுல திருமணம் செய்யலாம், அந்த மாதிரி தானே இருக்கு. அவங்க திருமணம் நடத்துற மாதிரி உள்ள ஏசி ஹால்ல இருந்து எல்லா பள்ளியிலும் ஏசி போட்டாங்க. நீங்க ஒரு குறைவான கட்டணத்தை வாங்கிக்கங்க. அவன் இன்னைக்கு என்ன செய்யறான், சமுதாயத்துல எல்லாம் தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு கல்யாணத்தை பயன்படுத்துறான். இது எதோ பெரிய பணக்காரங்க செஞ்சுட்டா கூட தொலைஞ்சு போங்கடான்னு விட்டுறலாம். சாதாரண மிடில் கிளாஸ் இருக்குல்ல, இவங்களே வந்து இன்னைக்கு அதுல விழுந்துட்டாங்க. போயிட்டு என்ன செய்யறது, ஆடம்பரமா கல்யாணத்தை நடத்துறது, அதுக்கு 2000-3000 பேரை கூட்டுறது, அதுக்கு 2 லட்சம் 3 லட்சம் வாடகை கொடுத்து கல்யாண மண்டபங்களை பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமை, ரொம்ப மோசமான நிலை போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க அதை தடுக்கிற வண்ணமா வெறும் நீங்க சிம்பிளா கல்யாணத்தை நடத்துக்கன்னு பயன் பண்ண மாத்திரம் போதாதுல்ல, அதுக்குள்ள சூழலை உருவாக்கி தரணுமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், அவங்க பள்ளியை வந்து அதை திருமண மண்டபமா மாத்தணும். மாத்தி என்ன செய்யணும், கல்யாணத்தை திருமண மண்டபமா மாத்த வேணாம். பின்னாடி இடம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பள்ளிவாசல் இடம் நிறைய சில பள்ளிகளுக்கு ஏக்கர் கணக்குல கிடக்கு. அதுல நீங்க மண்டபத்தை கட்டுங்க, கட்டாம போங்க. ஒரு நம்ம மக்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஒரு 5வது 1வது இருந்து ஒரு 8வது வரைக்கும் எல்லா சூழலுமே இருக்கு. பள்ளியிலேயே வந்து உள்ளக்க தொழுவுற பள்ளின்னு ஒண்ணு பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, உள்பள்ளி வெளிப்பள்ளி. அதுலதான் ஏசி போட்டு லாக் பண்ணிருப்பாங்க. வெளியே இடம் காலியா தான் இருக்கும். அங்க வந்து சாப்பிடுற மாதிரி ஒரு வசதியை, ஒரு கட்டணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணி ஒரு ஆடம்பரம் பண்ணி டாம் டீல் பண்ணாம அதான் அந்த பாவ காரியங்களுக்கு அவங்களை தடுக்கலாம்ல. ஆமா, நம்மளுடைய இது அதுதான். ஒருத்தர் சும்மா நீ வந்து ஆடம்பரமா திருமணம் பண்ணிட்டேன்னா அவங்களை கண்டிக்கிறத விட நீ அதுக்குள்ள வசதியை செஞ்சு கொடுத்தா மக்கள் அந்த வசதிக்கு பழக்கமாயிருவாங்க. கல்யாணம்டா இப்ப இந்த பள்ளிவாசல் தான் நடத்தணும். ஏன்னா இதுக்கு உதாரணமா இளையாங்குடின்ற ஊர்லாம் இருக்கு, அங்க பெரிய பள்ளிவாசல் இருக்கும். அதுலயே போட்டிருப்பாங்க இங்க கேமரா வீடியோ எல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்ட்டு. மாப்பிள்ள மாலை கூட போட மாட்டாரு, வந்து சிம்பிளா உட்கார்ந்து இருப்பாரு. கல்யாணம் நடக்கும், சில 2 மௌலானாக்கள் வந்து பயான் பண்ணுவாங்க. அதோட என்ன செஞ்சிருவாங்க, சாப்பாடுக்கு வந்து அவங்க வீட்டு தெரு இருக்கும்ல, அந்த தெருவுல ஒரு பந்தலை போட்டு டேபிள் எல்லாம் போட்டு சாப்பாடு வச்சிடறாங்க. அங்க ஆடம்பர திருமணங்களே நடக்கிறதுல அந்த கலாச்சாரத்துக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அது ஒரு கலாச்சாரமாவே ஆக்கிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்களும் ஆடம்பர திருமணங்களை வந்து மக்கள் கிட்டது, அதனாலதான் அவங்க காசு ஒரு மண்டபத்துக்கு செலவுக்குன்னே காசு போயிடுது இல்ல. 2 லட்சத்துக்கு மேல செலவு பண்றாங்க. 3 லட்சம் மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு 20 லட்சம் கூட மண்டபம் இருக்கு. எக்மோர்ல இருக்க அந்த ஃபாய்ஸ் மகால், அது இதுல இருக்கு 2-3 இடம், சிராஜ் மகால், அதான் பெரும்பாலும் நடத்துவாங்க கல்யாணம். அதுல போய் பாத்தீங்கன்னா 2-2.5 லட்சம் ரூபாய் வாடகை. புரியுதா? அப்ப தேவையில்லாம கொடுக்குறாங்கல்ல. நீங்க அதுல இருந்து குறைஞ்ச ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கங்க, ஒரு 20,000 வாங்கிக்கங்க, 10,000 வாங்கிக்கங்க, கரண்ட் பில்லுக்கு என்னமோ அதை வாங்கிக்கங்க.
வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு வந்து அந்த வீண் செலவுல இருந்து அவங்களை காப்பாத்துங்க. அவன் பெரிய மண்டபம் பிடிக்க போயிட்டானா அதுக்கு தகுந்த செலவு இங்க பண்றாங்க. பள்ளிவாசல்லாம் கூப்பிடுறதும் ஆளுங்களை குறைவா தான் கூப்பிடுவாங்க. நெருங்கிற சொந்தங்கள் மாத்திரம் கூப்பிட்டு அழகா சுண்ணத்தான முறையில அங்க ஆடம்பரங்கள் தவிர்க்கப்படும்ல. அப்ப மக்களை இந்த மாதிரி பயன்பாட்டுக்கெல்லாம் பள்ளியை பயன்படுத்தலாம். ஆனா இவங்க பண்றதே கிடையாது. இப்ப சாப்பாடு சாப்பிடறதுக்கு எல்லா பள்ளிவாசலும் மேல மாடி இருக்கு. மேல அதிலே போட்டு என்ன செஞ்சிடலாம், அங்க சாப்பாடு வச்சிடலாம். கீழே வர்ற பெண்களுக்கு ஆண்களுக்கு கீழே வச்சிடலாம், மேல பெண்களுக்கு வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய பள்ளி வந்து வேறு வகையில மாற்றணும். எல்லா காரியங்களும் இங்க வந்து நடக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனா அது வந்து சமுதாயத்துல மிகவும் பின்தங்கி இருக்கு. இது ஒரு புறத்துல இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நிர்வாகம் அப்படிங்கிற அந்த செட்டப் இருக்கு பத்தியா. ஆமா, இந்த நிர்வாகமே பல பள்ளியாசல்கள் வந்து சரியில்லை. நிர்வாகிகளும் சரியில்லை, நிர்வாகமும் சரியில்லை. அந்த மாதிரியான ஒரு வர்ற நிர்வாகத்துக்கு வர்ற பெரும்பான்மையான பேரு அந்த பள்ளிவாசல் வருமானத்தை எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நிறைய பேர் வர்றாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு பார்வையா இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு நீதி நியாயம் நேர்மைம்பாங்கல்ல. ஆமா, இதையெல்லாம் தாண்டி இந்த இறையச்சம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுது. இது வந்து எல்லா மதத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு. இந்துக்கு மதத்தை எடுத்தீங்கன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க பெரிய குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்திலயும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லா மதத்திலயும் இந்த பொது சொத்துக்கள் இருக்குல்ல, இது சூறையாடக்கூடிய தன்மை எல்லா மதத்திலயும் இருக்கு. என்ன அது கொஞ்சம் கூடுதல் குறைவா இருக்கும். ஏன் இங்க இந்த பள்ளிவாசல் இதுன்னு சொன்னா பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல 2 குரூப் ஆயிடுது. அப்படிதானே? ஆமா, எங்க பள்ளிவாசல பார்த்தாலும் ஏன் ஆயிடுதுன்னு சொன்னா முதல் குரூப் வந்து என்ன பண்ணுது, அந்த குறிப்பிட்ட டைம்ல அந்த தேர்தலை நடத்துறோம். வகுப்போடைய சட்ட பிரகாரம் ஒரு நிர்வாகம் வந்துட்டா 3 வருஷத்துக்கு அவங்க என்ன செய்யலாம், அந்த நிர்வாகத்தை பாத்துக்கலாம். நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு வந்து அவங்க என்ன செய்யணும், அடுத்து அதுக்கு உண்டான டேட் முடியும் போது தமிழ்நாட்டு தேர்தல் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கோ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன செய்யணும், தேர்தல் அறிக்கணும், முறையா வந்து தேர்தல் நடக்கணும். ஆனா பல ஊர்கள்ல தேர்தல்களே நடக்கல. தேர்தல் நான் சொல்றது பரம்பரையாவே வந்து 15 வருஷம் 20 வருஷம் என்ன அப்படியே உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யுது, அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறது. வக்போர்டுக்காரனை போய் கவனிச்சுக்கிறது. அந்த லோக்கல்ல இப்ப ராம்நாடுக்குன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அந்த போய் என்ன செஞ்சது 5000 10,000 அந்த காரியத்துக்கு அந்த மாதிரி கொடுத்து கவனிச்சிடுறது. அவங்கள வந்து அடிமாடா போயிடுறாங்க. எது பெருசா கண்டுக்கிறது இல்லை, எந்த பிரச்சனையும் கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கும் இப்ப வேற நிர்வாகம், அதாவது ஊர் நீக்கம் பண்ணவே கூடாது. யார் யாரெல்லாம் அவனை எதிர்த்து அந்த ஜமாத் தலைவனை எதிர்த்தோ ஜமாத்துல நடக்கிற தவறுகளை எல்லாம் கண்டிச்சு ஏதாவது கேள்வி கேட்டாலும் என்ன செஞ்சிருது, அவங்கள ஊர் நீக்கம் பண்ணிடுறது. அப்புறம் அவங்களை என்ன செய்யறது, கல்யாணம் பண்றதுக்கு உள்ள விடுறது இல்ல, சப்தர் புக்கு தர்றது இல்ல, அவங்களுக்கு வந்து போட்டு பாடாப்படுத்துறது, என்னென்ன அவமானத்தை பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து என்ன செஞ்சிடறாங்க அந்த பள்ளியில வச்சு அந்த முகலால வந்து அவங்களுக்கு நடக்குது. இது மிகப்பெரிய தொல்லையா இருக்கு. முஸ்லிம்களுக்கு தொல்லை யாருன்னா தெரியும். எந்த ஊர்ல போய் கேட்டாலும் ஒரு குரூப் சொல்லும், இந்த ஒருத்தர் வந்து ஒரு குரூப் இருந்துட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், புரியுதா, எங்களுக்கு நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான், எங்களை ஊர் தள்ளி வச்சுட்டான், எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறது இல்ல, நோன்பு நாள் வந்தா சக்காத்து கூட கொடுக்க கூடாதுன்ற அளவுக்கு எங்களை இது பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற பல மாதிரி பல்வேறு பிரச்சனைகள். நம்ம வந்து இத சாதாரண சில வார்த்தைகள் கொண்டுதான் சொல்றோம். உள்ளக்கு போய் விசாரிச்சோம்னு சொன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இதுல போடுறாங்க. ஆமா, அள்ளி போடுறாங்க. நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கு. என்ன ஒரு நல்ல ஒரு வழிகாட்டப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தவங்களா நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு ரசூலா வந்து நம்மள பள்ளி எப்படி நடத்தணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றலாம் அழகா சொல்லி காட்டி அவங்க செயல்படுத்தி காட்டிட்டு போயிருக்காங்க. அந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்கோம். ஆனா இந்த வர முத்தவழிகளுக்கோ அந்த மெம்பர்களுக்கோ இது சம்பந்தமான நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் சுத்தமா கிடையாது. இல்ல, அவங்களுக்குதான் ஒரு குரான் ஓத தெரியுமே ஒளி அதெல்லாம் அது ஒரு அரபுல முட்டவள்ளிகளா இருக்கணும். பெரிய கோழி சொன்னாதான் இருக்காங்க. கோழி சொன்னா தாடி கூட இருக்காது. ஆமா, தாடி இருக்காது, இருக்காது. ஆமா, பணம் மட்டும் தான் இருக்கும். பணம் மட்டும் இருக்கும். அவங்களதான் வந்து முத்தவழியா போடுறாங்க, பெரிய நிர்வாகத்துக்கு போடுறாங்க. அதாவது வந்து சரியா நடத்தணும், அல்லாவுக்கு பயந்து நடத்தணுங்கிறவங்க வந்து அவங்க ஓரம் கட்டி விட்டுறாங்க. அதாவது ஒரே ஒரு தகுதி, உங்ககிட்ட பணம் இருக்கா, கோடி கோடியா லட்சமா இருக்கா, நீ முத்தவழின்ற லெவலுக்கு தான். எந்த தகுதியும் தேவையில்ல. உனக்கு தாடி வைக்க வேண்டியது இல்ல, நீ 5 வேலை கொள்ளணும்னு இது கிடையாது, நீ தக்குவாவா நடக்கணும்னு கிடையாது. என்னென்ன அறமான தொழில் பண்றானோ அவெல்லாம் கூட இன்னைக்கு வந்து பள்ளி நிர்வாகத்துல இருக்காங்கல்ல, புரியுதா, அரசியல்வாதி வந்து இருக்கிறான், அந்த கட்சியில சேர்ந்த வட்ட செயலாளர், அந்த அவனுக்கு கீழே ஆளுங்களா இருக்கும்ல, அவங்க எல்லாம் கூட வந்து உள்ள வந்திருக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து நமக்கே போன் பண்ணி சொல்றாரு, இந்த பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் தீவிரமா இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா எங்க ஏரியால வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வக்கீலாவும் இருக்காரு, ஆளுங்கட்சியில ஒரு நிர்வாகத்துல இருக்கிறாரு, பள்ளியிலும் ஒரு நிர்வாகத்துல இருக்காரு. அந்த வந்து பாடாப்படுத்துறாரு. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இல்ல, ஆனா உன்னா நீ கடையை காலி பண்ணு, பள்ளி சுத்தி ஏதாவது கடை நடத்திட்டு இருப்பாங்க, ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுங்க, நீ காலி பண்ணி கடையை காலி பண்ணிட்டு, கடையை காலி பண்ணுன்ற பஞ்சாயத்து நடக்காத ஊரே கிடையாது. சில பள்ளிகளை சுத்தி இடம் காலியா இருக்கும். 3 பக்கமும் சுத்தி கடைகளை வச்சிருப்பாங்க.
அவங்கள போட்டு ஆனா போய் அராஜகம் பண்றது, கடையை காலி பண்ண அடுத்த வேற ஆளுக்கு விடணுங்கிறது, அதுல ஏதாவது காசு கிடைக்கலாம் அதுக்கு பாக்குறது, இந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஒஸ்டான பாலிடிக்ஸ் வந்து இந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள்ல தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கிய காரணம். இவங்களுக்குள்ள பிரச்சனையா மக்கள் பிரச்சனை எங்க பார்க்க முடியாது. புரியுதா? இவன் நீ நிர்வாகத்திலே நீ வந்து அங்க இருக்கிறவங்களை போட்டு நீ கசைச்சு போயிட்டு அவங்களோட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தா ஏழை மக்களை, இல்லாதப்பட்ட மக்களை எப்படி கை தூக்கி விடணும்னு சொல்லி அந்த சிந்தனை உனக்கு வருமா? ஏதாவது ஐடியா வருமா? அர்த்தம் குறி எப்ப கெடுக்கலான்னு இவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஜமாத் நிர்வாகி. புரியுதா? இவனை எழுத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள நாசமாக்கணும். அதுதான் அவன் முழு நேர சிந்தனையை ஒழிய அவன் சிந்தனை வந்து இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யணும் சொல்லணும், அந்த சிந்தனைக்கெல்லாம் அவன் போகல. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்? முதல்ல இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அந்த பட்டியல் இருக்கணும். யார் யார் ஏழை மக்கள், யார் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க இருக்கணும், பார்த்தாலே தெரியும். ஆமா, அந்த இல்ல எங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி பட்டியல் எல்லாம் வச்சு நிர்வாகம் பண்ண சொல்றாங்க. ஆமா, கணக்கு எடுத்து அந்த பட்டியலாவே வச்சு தொழுக வர்றாங்கல்ல. ஆமா, தொழுக வரும்போது நமக்கு தெரியல இவர் கஷ்டப்படுறாரு இவருக்கு. ஆமா, நமக்கே தெரியும். ஆமா, அப்ப அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சு கூட நம்ம உதவணும்ல. எடுத்து வச்சு சும்மா பேருக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு உதவுன்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரியுதா? உதவணுன்ற எண்ணம் எப்போ வரும்னா அந்த பட்டியல் நம்ம கிட்ட இருந்தா இவங்க இல்லாம இருக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பாதிக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான நிலப்பரப்பு வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதா இருக்குது. அதுல குறிப்பா வந்து பள்ளிவாசலுடைய நிலங்கள். இப்ப இன்னைக்கு 2027 நீங்க கணக்கெடுத்து பாருங்க, ஏக்கர் இருக்கிறாங்க 20 ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர்லாம் இருந்து இன்னைக்கு வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கருங்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. திருச்சியில எல்லாம் 25,000 ஏக்கர் இருக்கான் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தா. 25,000 ஏக்கர். சென்னை நகர்ல எடுத்துக்கிட்டா அதே மாதிரி பல ஏக்கர் இடங்கள் இருக்கு. சென்னையில இன்னைக்கு எல்லாம் ஆக்குப்பட்டுல இருக்கு. புரியுதா? எக்கச்சக்கமா வந்து அரசியல்வாதிகள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதனால ஒரு பக்கம் அரசியல்வாதி தின்னுட்டு போறான், பள்ளி நிர்வாகி தின்னுட்டு போறான். இந்த சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த பலனுமே இல்லாம அவங்களுக்கு ஒரு நோய் நொடியில அவங்க பாதிக்கப்பட்டாலும் அவ்வளவு இன்னைக்கு ஈவினிங்ல மகரிப் டைம்ல வந்து இது ஓதி ஊதுறதுக்குன்னு சொல்லி மக்கள் நிக்கிறாங்கல்ல, அது எதோடைய தொடர்பு தெரியுமா? அது வந்து அந்த காலங்கள்ல யுனானி வைத்திய முறை வந்து பள்ளியில நடைமுறையில இருந்துச்சு. முஸ்லிம்களுடைய வைத்தியமா அது கருதப்படக்கூடிய யுனானி வைத்தியம் யாருடைய காலத்துல அந்த மன்னர்களுடைய காலங்கள்ல இங்க வந்து நவாபுகள் காலங்கள்ல இருந்துச்சு. அந்த மகரிப் நேரத்துல வந்து அவங்களுக்கு அந்த மருத்துவம் எல்லா மக்களுக்கும் பார்க்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து அப்படியே குறுகி போய் ஓதி ஊதுற லெவலுக்கு ஆகி போச்சு. அப்ப வந்து 2 பேர் இருந்தது, மருத்துவமும் செய்வாங்க, குழந்தைகளுக்கு ஓதியம் ஊதுவாங்க. இது 2மே நடந்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க அதெல்லாம் செயல்படுத்ததானே செய்யலாம். யுனானி வைத்தியம் அருமையான வைத்தியமாச்சு, எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத வைத்தியம். ஆனம் இருந்தாலும் மார்க்கம் உண்டு. அது மாதிரி நம்ம நினைச்சா வந்து செயல்படுத்தலாம். ஆனா எந்த பணியுமே அந்த செயல்படாம இருக்கிறது, அதுக்கான பிளான் திட்டங்கள் எதுவுமே போடாம இருக்கிறது, உதவி செய்யாம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் கொந்தளிப்பாகவும். ஆமா ஆமா ஆமா. இப்ப நம்ம மீடியா சார்பாக வந்து இதை வந்து மறுபடியும் ஒரு மீள் பரிசீலனை செய்து இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கணக்கு பண்ணி யார் வந்து வறுமை கொடுக்க கீழே இருக்க, யார் ரொம்ப சிரமப்படுறாங்க, யார் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, வீடே இல்லாதவங்க சில பேர் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, வீடே இல்லாதவங்கன்னா சம்பாதிக்க அவனை விட்டுருங்க. ஆமா, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு சின்ன ஒரு அதுக்கு நம்ம 1000 2000 காசு கூட வாங்கிக்கலாம். வாடகை வாங்கிக்கலாம். வெளியே நம்ம 8000 10,000 வாடகை கொடுப்போம், நீ 3000 4000 வாங்கிக்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி காலி இடங்கள் அந்த மாதிரி கெட்டி கொடுத்துட்டா அந்த இடங்கள் பாதுகாக்கப்படும். இவங்க அப்படியே அது ஆக்கிரமிக்க மாட்டான். ஆமா, காலியாவே அப்படியே போட்டுறாங்க. போட என்ன ஆகுது, அதை மார்வாடிலாம் அதை ஆக்கிரமிச்சுக்கலாம். ஆமா, நம்ம வழியில பாக்குறோம் எவ்வளவு பள்ளியில எவன் ஆக்கிரம் பண்ணிட்டு என் இடம் நீ வெளில போடான்றான் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ஃபுல்லா இவங்களுக்கு இந்த அக்கறை இன்மை, சமுதாயத்தை பத்திய சிந்தனைய பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு போனதுமே கலட்டி வச்சிடறாங்க அந்த முத்தவழிகள்லாம். இது ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் வந்து மாறணும். போது அவங்களுக்கு அந்த டீச்சிங் கொடுக்கணும். யார் யார் முத்தவழியா வரீங்களோ, எப்படி பள்ளிவாசல்கள் நடந்தது, ரசூலா எப்படி நடத்தி காட்டினாங்க, சகாபா பெருமக்கள் எப்படி அதுக்கப்புறம் அதை பின்தொடர்ந்தாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுதா இல்லையா? சிந்தனை இல்லாதவன், ஆமா, ஏச்சம் இல்லாதவன், ஆமா, அவன் இடத்துல பள்ளிவாசல் நிர்வாகம் இல்ல எந்த பொருள் நாசமாக்கிடுவான். அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு நிதர்சனமா பார்க்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகம். இப்ப இதெல்லாம் மாறணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மாறணும். இன்ஷா அல்லாஹ் மாறும் நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்புவோம். காலகாலம் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறோம். ஆனா மாறுற அந்த அறிகுறியை தெரியல. மாற்றப்படணும். எரியணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா.